ஐயம்பாளையம் அணியினரும் மோத உள்ளார்கள். திருவள்ளரை அணியினர் நடத்தும் 50,000 ரூபாய்க்கான கிரிக்கெட் தொடர் போட்டியில் 3ஆம் பரிசு மற்றும் 4ஆம் பரிசுக்கான இப்போட்டியில் வந்து ஐயம்பாளையம் வீரகுரு அணியும் திருவள்ளரை அணியினரும் மோத இருக்கின்றனர். இது வந்து ஒரு கிரிக்கெட் அணி. இதில் வெற்றி பெறும் அணியினர் 3ஆம் பரிசையும் தோல்வி பெறும் அணியினர் 4ஆம் பரிசையும் வெல்வார்கள். 8 ஓவர் மேட்ச்சு. இதில் வந்து திருவள்ளரை அணியினர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. வீரகுரு அணி ஃபீல்டிங். வீரர்கள் அனைவரும் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரபு மற்றும் செந்தில் திருவள்ளரை அணியுடன் கேப்டன். 2 ஓவர் வந்து பவர் பிளேயில் முதல் ஓவரை வீச வீரகுரு அணிக்காக அருண், ஸ்ட்ரைக்கில் வந்து பிரபு இருக்கார், பவுலர் எண்டில் வந்து செந்தில் இருக்கார். முதல் ஓவரின் முதல் பந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மேட்ச் வந்து ஈக்குவலாக இருக்கும். 2 டீமே ஒரு கிரிக்கெட் அணியினர் ஈக்குவலாக இருக்கும் இந்த மேட்ச். கண்டிப்பாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். முதல் பந்து ஒரு ஸ்லோயர் ஆஃப் சைடு அடிச்சுட்டு ஓடி இருக்கு. ஒரு ரன் மட்டும். தேர்ட் பால் ரிவர்ஸ் முயற்சி. தேர்ட் மேன் திசையில் தொட்டுவிட்டு ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் மறுபடியும் ஒரு ஸ்லோயர். ஃபிஃப்த் பால். ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் பிரபு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மறுபடியும் ஒரு ஸ்லோயர். பிச்சிலேயே டாட். அம்பையர் போன பால் ஒய்டு கொடுத்துருக்காரு, அதன் காரணமாக ரீபால். ஃபிஃப்த் பால் மறுபடியும் ஒரு ஸ்லோயர். கீப்பர் டாட். லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் பவர் பிளேயில் ஸ்லோ. மறுபடியும் ஃபுல் டாஸ் போட்டாங்க. ஆஃப் சைட்டில் தூக்கி அடிச்சிட்டாரு, அதன் காரணமாக 4. சூப்பராக ஓவர் போட்டிருந்தார். கடைசி பால் ஃபுல் டாஸ் போட்டு தேவையில்லாமல் ஒரு 4 கொடுத்துட்டாரு. அது ஓவரை வீச பழனி பவர் பிளே ஓவர். ஸ்ட்ரைக்கில் வந்து செந்தில் இருக்கார். ஒரு ஓவர் முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 7. அருண் சூப்பராக பால் போட்டிருந்தார், 7 ரன்னுக்கு பிடிச்சி போட்டார் பவர் பிளே ஓவரை. 2வது பவர் பிளே ஓவர். 2வது ஓவரின் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் செந்தில் பவர் பிளே ஓவர் ஒரு ஃபுல் டாஸ் போட்டார். அங்கே யாருமே ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால 4 4. 2வது ஓவரில் முதல் பந்து பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பெரிய ஸ்கோர் அடிக்கணும்னா அந்த ஓவர் அடித்து அவனு பவர் பிளே ஓவரை. மறுபடியும் ஒரு குத்தி போட்டப்பட பந்து ஒரு ரன் மட்டும். தேர்ட் பால் சைக்கிளில் பிரபு ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே தொட்டு விட்டு ஒரு முயற்சி ஓடிட்டாங்க. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ் லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, கேட்ச் பிடிப்பார். ஆனால் வந்து பார்த்து ஒரு நல்ல டேக்கன் விக்கெட். செந்தில் தனது விக்கெட்டை இழக்கிறார். குட் பவுலிங். டவுன் பேட்ஸ்மேனாக திருவள்ளரை அணிக்காக மாதவன், அவர் தான் சைக்கிள் இருப்பார். ஃபிஃப்த் பால் ஒரு புல் டாஸ் மறுபடியும் லெக் சைடு வடிவேல் கையில் அடிச்சுட்டே ஓடி இருக்காங்க. விக்கெட்டா? க்ளோஸ் கால் தான். அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன். பவர் பிளேயில் லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பிரபு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கண்டிப்பாக 6 ஓவர் 4 அடிக்கணும். ஒரு புல் டாஸ் போட்டிருக்காங்க. மறுபடியும் லெக் சைடு சைட்டில் அடிச்சுட்டு ஓடி இருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஆனால் ஒரு சிறு தடுமாற்றம். 2 ரன் ஓடலை, ஒரு ரன் மட்டும்தான். பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 2 ஓவர் பவர் பிளே முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. சூப்பராக பிடிச்சி போட்டாங்க வீரகுரு 5 ரன்னுக்கு 2 ஓவரை. நெக்ஸ்ட் ஓவர் போட 2 ஓவர் முடிவடைந்த நிலையில் பவர் பிளே முடிஞ்சிருச்சு. கேசவன் 3வது ஓவரை வீச இன்னர் சர்க்கிளில் 4 பேரோட. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் பிரபு ஸ்ட்ரைக்கில் ஒரு லோ புல் டாஸ். ஆஃப் சைடு கோபி இருக்கார், அங்கே ஒரு ஃபீல்டரு. ஒரு மிஸ் ஃபீல்டு அங்கே காரணமாக பவுண்ட்ரி போகுமா? ஓடி போய் விரட்டி பிடிச்சிட்டாரு. 2 ரன். செகண்ட் பால் மறுபடியும் ஒரு லோ டாஸ் சைட்லேயே அடிச்சிட்டாரு. 4 6வது நேராக ஸ்டெம்புக்கு பின்னாடி அடிச்சிட்டாரு. 6 அம்பையர் 6 கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஒரு முயற்சி பவுலர் கையிலே அடிச்சுட்டு டாட். நெக்ஸ்ட்
பால் மறுபடியும் ஒரு ஸ்லோயர் லெக் சைடு. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார், ஆனால் அங்கே ஒரு சிறு தடுமாற்றம். அதன் காரணமாக 2 ரன் 2 ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போடப்பட்ட பந்து, டாட் ஸ்டார், கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் லோட்டாஸ் மறுபடியும் லெக் சைடை மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டு இருக்காங்கன்னா குட் ஸ்டாப் பண்ணுவாரா, ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக 4. 2 பேர்த்து கேப்பில் போயிடுச்சு. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அணியின் எண்ணிக்கை 29. திருவள்ளூர் அணியினர் 4வது ஓவரை வீச அருண் நட்சத்திர பவுலர் கண்டிப்பாக ஒரு பிடிச்சி போட்டு கொடுக்கணும். பவர் பிளே 7 ரனில் பிடிச்சி போட்டார். அதே மாதிரி 4வது ஓவரையும் பிடிச்சி போட்டு கொடுக்கணும். கண்டிப்பாக போட்டார். கீப்பர் டாட். செகண்ட் பால் ஆஃப் சைடு பாயிண்ட் திசையில் ஒரு குட் ஸ்டாப். அங்கே நல்ல பவுண்டரியை சேவ் பண்ணிட்டார். காற்றுல தொட்டி விட்டதுமே போயிடுச்சு. 1 ரன் மட்டும்தான். தேர்ட் பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு. லெக் சைடு காற்றடிக்குது, ஆனால் கீழே ஒரு ஃபீல்டு இருக்கார். அவரையும் தாண்டி கரையிலே போய் விழுந்துருச்சு. 6. இந்த அடிச்சுவோங்கிற மாதிரி இந்த பால் போட்டு கொடுத்தாரு. அவர் டயர்டான மாதிரி தெரியுது. நல்லா பவுலிங் போடணும். ஒரு செம கீப்பிங் டாட். விக்கெட்டா இருக்குமா? டாட் இல்லை, ஸ்டெம்பில் போட்டு ஓடிட்டாங்க 1 ரன். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஆஃப் சைடு தொட்டுவிட்டு 1 ரன் மட்டும். 5வது ஓவரை வீச ஐயம்பாளையம் வீரகுரு அணிக்காக பசுபதி. ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 38. 5வது ஓவரின் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் வந்து மாதவன் இருக்கார். பசுபதி முதல் பந்து குத்தி போட்ட பந்து என்ன பண்ணுறாங்க, கீப்பர் தலைக்கு பின்னாடி. அதனால் ஸ்டாப் பண்ண முடியலை. அதன் காரணமாக 2 ரன் ஓட்டாங்க. செகண்ட் பால் ஆஃப் சைடு தேர்ட்மேன் திசையில் ஓடி இருக்காரு ஒரு ஃபீல்டரு. ஆனால் பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடியுமான்னு தெரியலை. 4 பவுண்ட்ரி. தேர்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். அவரையும் தாண்டி அவர் தலைக்கு மேலே துரத்தி போயிட்டுருக்காரு. 2 ரன் ஓட்டாங்க. அதன் காரணமாக நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஆஃப் சைடு அடிச்சுட்டு ஓடி இருக்காரு. பாயிண்ட் திசையில் 1 ரன் மட்டும். லாஸ்ட் 2 பால் ஆஃப் த ஓவர். சைக்கில் ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு தூக்கி. ஆனால் அங்கே காற்று பால் போகுமானு தெரியல. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். அவரும் கேட்சை மிஸ் பண்ணி 1 ரன் தான் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் செகண்ட் ஸ்லிப்பில் 1 ரன் மட்டும். ஓவர் முடிஞ்சிச்சு. 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 49. அடுத்த ஓவரை வீச கேசவன் வீரகுரு அணிக்காக. ஓவருக்கு 10 ஆடிட்டு இருக்காங்க. 6வது ஓவரின் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் மாதவன். லெக் சைடு போடப்பட்ட பந்து. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். ஆனால் அடிச்சுட்டு 1 ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக மறுபடியும் ஆனால் ஓடலை. 1 ரன் தான். ஸ்ட்ரைக்கில் வந்து பிரபு ஓப்பனிங்காக வந்தார். டீமுக்கோசரம் விளாண்டுட்டு இருக்காரு. சிறப்பாக என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கண்டிப்பாக பெரிய செட் போவார். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டரு இருக்கார். துரத்தி வந்திருக்காங்க. இருந்தாலும் 2 ரன் ஓட்டாங்க. தேர்ட் பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு சைட்லேயே. 6 கரைக்கு வெளியே போயிடுச்சு இது. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் முடிய ஆடுறாரு தேர்ட்மேன் திசையில். 4 கண்டிப்பாக இது போயிடும். போகிற வேகத்தை பார்த்தா பவுண்ட்ரி. 4 ரன்கள். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆட ஒரு முயற்சி. அவர் தலைக்கு மேலே பம்ப் ஆகிடுச்சு பால்.
பாலை துரத்தி போயிட்டுருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டார். அண்ணன் பிரபு ஆனால் 2 தான் ஓடிட்டாங்க. இடித்தால் இடி. நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ். ஒரு டயர்டாக இருக்குது, அதனால் லெக் சைடில் அடித்து ஓடிட்டார். ஒரு ரன் மட்டும். பவர். 6 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 65. 7வது ஓவரை வீச வீரகுரு அணிக்காக பழனி. கடைசி 2 ஓவர். சைக்கிள் பிரபு இறங்கி போய் ஆஃப் சைடில் ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு. கரைக்கே போயிடுச்சு. அடிக்கப்பட்ட 6, மிகப்பெரிய 6 பிரபு பேட்டில் இருந்து. செகண்ட் பால் மறுபடியும் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். காற்றின் காரணமாக அது ஒரு மிஸ் ஃபீல்டு. அங்கே ஒரு நல்ல கேட்சு மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன் மட்டும். பிரபு வந்து 49 ரன் அடிச்சிருக்காரு. ஓப்பனிங்கில் இறங்கி ஒரு ரன் அடித்தா 50. ஸ்ட்ரைக்கில் வந்து மாதவன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் பங்குக்கு தேர்ட் பால் ஒரு டாட். கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி அடிக்க முயற்சி, உடம்புல பட்டு டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் போட்டார், ஆனால் கீப்பர் மிஸ் பண்ண. 2ம் ஓடலை. டாட். மொதல் பாலே 6 அடித்தாலும் அதுக்கப்புறம் பழனி சூப்பராக பிடிச்சி போட்டார். மறுபடியும் லெக் சைடு உடம்புக்கு போட்ட பந்து காற்றின் காரணமாக அது கண்டிப்பாக 4 போயிடுச்சு. பவுண்ட்ரி. ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 76. பிரபு 50 அடிக்க என்ன ஒரு ரன் தேவையா. ஃபஸ்ட் ஓவரு ஆதவனே பால் எடுத்துகிட்டு போயிட்டார். நீங்கள் பால் போட்டது போதும், நானே போட்டுக்கிறேன் போடான்னு சொல்லிட்டு கீப்பர்லேருந்து பவுலராக மாறிட்டார். இறுதி ஓவரை வீச பசுபதி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் பிரபு 50 அடிக்க என்ன ஒரு ரன் தான் வேணும். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 50 அடிப்பாரா? குத்தி போட்டார். கீப்பரும் மிஸ் பண்ணிட்டாரு பாலை. அதன் காரணமாக ஒரு ரன். பேட்டில் படாமையே ஓட்டாங்க ஒரு ரன். செகண்ட் பால் தரையிலே உருண்டுட்டு வந்துருச்சு. டாட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார் வடிவேலு. குட் கேட்ச், சூப்பர் கேட்சுங்க அவர்கிட்ட இருந்து. லைன்லேருந்து ஜம்ப் பண்ணி பிடிச்சிட்டாரு, இல்லைனா அது கண்டிப்பாக 6 போயிருக்கும். செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேனாக விஜய். லாஸ்ட் 3 பால் அவர் தான் சைக்கிளில் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக ஹிட்டிங்க்கு தான் போவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 4th பால் சைக்கிளில் விஜய் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 2 ஓட ட்ரை பண்ணுவாங்க. ஓடலை. ஒரு மிஸ்ஃபீல்டு, அதன் காரணமாக 2 ஓட்டாங்க. 2 ரன்கள். லாஸ்ட் 2 பால் கீப்பர் டாட். அம்பையர் இந்த பால் ஒய்டு கொடுத்துட்டாரு, அதன் காரணமாக ரீபால். மறுபடியும் அடிக்க முயற்சி. கீப்பர் டாட். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் லாஸ்ட் பால் என்ன பண்ணுறோம் பார்ப்போம். விஜய் ஸ்ட்ரைக்கில் இருக்கார், கண்டிப்பாக 6க்கு தான் போவார். மறுபடியும் மிஸ் பண்ணிட்டார் பாலை, ஆனால் கீப்பரும் மிஸ் பண்ணிட்டார். அதன் காரணமாக வந்து உதிரிகள் மூலம் மீண்டும் ஒரு ரன். டாட். 8 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 81. ஐயம்பாளையம் வீரகுரு அணியினர் வெற்றி பெற 8 ஓவருக்கு 82 அடிக்கணும். ஓவருக்கு 10 தான் அடிக்கணும். கண்டிப்பாக நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க, கண்டிப்பாக அடிப்பாங்க அவங்களும் திருப்பி. திருவள்ளுவர் நடத்தும் 50,000க்கான 3 மற்றும் 4ஆம் பரிசுக்கான போட்டி. இப்போட்டில் வந்து திருவள்ளுவர் அணியினரும் வீரகுரு அணியினரும் விளாட்றாங்க. இதில் வீரகுரு அணியினர் வந்து இப்போ நெக்ஸ்ட் பேட்டிங் வராங்க. 82 அடிக்கணும். திருவள்ளுவர் அணி வந்து 81 அடிச்சிருக்காங்க 8 ஓவருக்கு. இதுக்குள் கட்டுப்படுத்தினால் திருவள்ளுவர் அணியினர் வெற்றி பெறலாம், 3rd ப்ரைஸ் வின் பண்ணலாம். 82 அடிச்சிட்டாங்கன்னா ஐயம்பாளையம் வீரகுரு அணியினர் 3rd ப்ரைஸ் வின் பண்ணலாம். பார்ப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயம்பாளையம் வீரகுரு அணிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆதவன் மற்றும் கேசவன் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. திருவள்ளுவர் அணிக்காக முதல் ஓவரை வீச சுரேஷ். ஸ்ட்ரைக்கில் வந்து ஆதவன், நான் சைக்கிளில் வந்து கேசவன். முதல் ஓவர் பவர் பிளே ஓவரில் ஃபஸ்ட்டு பால் 82 அடித்தா இப்போட்டியில் வந்து
வீரகுரணி வெற்றி பெறலாம். கண்டிப்பாக அவங்க நல்ல பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக திருப்பி அடிப்பாங்க. ஆனால் ஆதன் வந்து நல்ல சிங்கிள் பிளேயரு, நல்ல ரன்னிங் ஓடுவார், ரன்னிங் ஃபாஸ்ட்டாக இருப்பார், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பிளேயரை. ஒரு லெக் சைடு கீப்பருக்கு பின்னாடி ஒரு ரன் மட்டும். அதே மாதிரி கேசவனும் வளர்ந்து வர பிளேயரில் ஒரு நல்ல பிளேயரு, கண்டிப்பாக பெரிய கிட்டிங் ஆடுவாப்பில் ஆடி இருக்காரு. லெக் சைடு அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. தேர்ட் பால் ஒய்டு கூட ஒட்டி போட்டுறாங்களா, ஒய்டு. ரீபால், தேர்ட் பால், ஒரு லோ டாஸ், கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் விரட்டி போயிட்டுருக்காரு, கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுவாரா? குட் ஸ்டாப். ஒரு மிஸ்ஃபீல்டு அங்கே, அதன் காரணமாக மறுபடியும் 3 பேர் பேக்கப் இருந்தும் பாலை விட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க, சாரி 3 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு, அங்கே யாருமே இல்லை, அதன் காரணமாக 4 செம்ம கேப்பை பிக் பண்ணார் பாயிண்ட் திசையில். 4 சூப்பர் பேட்டிங் கேசவன். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு உடம்புக்கு போட்டார், தூக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டரே இல்லை பவர் பிளே காரணமாக, அது கண்டிப்பாக 4ஆக தான் மாறும். 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்ட்ரி, அம்பையர் பவுண்ட்ரி கொடுக்குறாரு. 2வது பவர் பிளே ஓவரை வீச திருவள்ளூர் அணிக்காக கார்த்தி. 1 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 14. ஸ்ட்ரைக்கில் வந்து ஆதவன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ரிவர்ஸ் திரும்பி ஆடிருக்காரு, அங்கே தேர்ட்மேன் திசையில் யாருமே இல்லை, அதன் காரணமாக 4 போகுமா? ஐயோ, அங்கே பிச்சாகி பால் நின்றுச்சு. அங்கே ஒரு பேட் லக்னு சொல்லலாம், பவுண்ட்ரி போல், அதன் காரணமாக 3 ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் காலில் பட்டு ஓடலை, டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ், ஒயில் லைன் கோட்லேயே போட்டார், அதனால் ஒய்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு லெக் கட்ரு, அங்கே ஒரு ரன் மட்டும் ஆஃப் சைடு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, ஓவர் த்ரோ, டாட் தானா, ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி டாட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு, தூக்கி அடிச்சுட்டு ஓடி இருக்காரு, கண்டிப்பாக அது 4ஆக தான் இருக்கும். 4 பவுண்ட்ரி, குட் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போடப்பட்ட பந்து, கீப்பர் டாட். ஓவர் 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 23. 3வது ஓவரை வீச திருவள்ளூர் அணிக்காக மாதவன். ஸ்ட்ரைக்கில் வந்து கேசவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க, கண்டிப்பாக திருப்பி அடிப்பாங்க. அவங்க ஓவருக்கு 10 தான் அடிக்கணும், நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க, இன்னும் எந்த விக்கெட்டையும் இழக்கலை, அதன் காரணமாக ஓவருக்கு 10 அசால்ட்டாக அடிச்சிருவாங்க. செகண்ட் பால் உடம்புக்கு போடப்பட்ட வந்து டாட். பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஆஃப் சைடு தேர்ட்மேன் திசையில் தூக்கி விட்டு ஓடி இருக்காங்க. உங்கள் ஃபீல்டு 2 பேர் விரட்டி போயிட்டுருக்காங்க, 2 ரன்னு விட்டாங்க. தேர்ட் பால் அங்கே ஒரு கீப்பர் ஒரு மிஸ் ஃபீல்டு, ஆனால் ஓடலை, டாட். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஃபைன் லெக் திசையில், சாரி ஸ்கொயர் லெக் திசையில் அடிச்சிருக்காரு, 2 ரன். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு சைக்கிளில் தூக்கி அடிச்சிருக்காரு, ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டர் வராரு, கேட்ச் பிடிப்பாரா? பிடிச்சிட்டாரு, குட் கேட்ச். கேசவன் தனது விக்கெட்டில் இருக்கிறாரு, பிருத்திக்கு சூப்பராக அந்த கேட்சை பிடிச்சிட்டாரு, ரொம்ப ஹைட்டு போச்சு பால், கஷ்டமான கேட்ச் தான், ஓடி வந்து பிடிச்சிட்டாரு. குட் பேட்டிங் கேசவா. பேட்ஸ்மேனாக வீரகுரு அணிக்காக அருண், சைக்கிள் அவர் தான் இருப்பார்.
நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட ஒரு முயற்சி உடம்புல பட்டுருச்சு, அதன் காரணமாக டாட். தனிக்காக 4 ரனில் வந்து ஓவரை போட்டு போயிட்டார். இருந்தும் 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 27. 4வது ஓவரை வீச யார்? சுரேஷ் அவர்கள். அடுத்த ஓவரை வீச கிருபா தனது அணிக்காக 4வது ஓவரை வீச. முதல் பந்து சைக்கிள் ஆதவன் உடம்புல போட்டார், ஓடலை. செகண்ட் பால் கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் கீப்பர் தலைக்கு பின்னாடி 2 ஃபீல்டு இருக்காங்க, யாராவது பிடிப்பாங்களா? பிடிச்சிட்டார் பாரதியா, ஒரு கேட்ச் பிடிச்சிட்டார், குட் கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேனாக கார்த்தி வீரகுரு அணிக்காக ஸ்ட்ரைக்கில் அவர் தான் இருப்பார். தம்பி வந்து ஒரு பெரிய ஹிட்டரு, கண்டிப்பாக ஒரு அடித்தா மட்டும்தான் அவங்க டீம் வின் பண்ண முடியும். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சூப்பராக பால் போட்டுருக்காப்புல கிருபா, அப்பா பயங்கரமான பால், டாட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு, யாருமே இல்லை அங்கே, பளிச்சுன்னு ஒரு அரை மாதிரி 4. லாஸ்ட் பால் கண்டிப்பாக இது வைடு தான். லாஸ்ட் பால் எங்களுக்கு ஸ்பான்சர் செய்த வெட்டு வெங்கடங்களுக்கு நன்றி. ஆஃப் சைடு சைட்டில் பளிச்சுன்னு அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. 1 2 குட் ஸ்டாப். 1 ரன் மட்டும். ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 33. போன ஓவர் 4லையும் இந்த ஓவரில் 6லையும் பிடிச்சி போட்டாங்க. திருவள்ளுவர் மேட்ச்சில் வந்து கம்பேக் கொடுத்துட்டாங்க. மீண்டும் அடுத்த ஓவரை வீச மாதவன் போன ஓவரை 4 ரனில் போட்டு போனார். இந்த ஓவர் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி பெரிய ஹிட்டரு, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும், 10 ரன்னுக்கு மேலே அடிக்கணும், அப்போ தான் வெற்றி பெற முடியும் போட்டியில். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க கண்டிப்பாக கேமுக்குள்ளே வந்துட்டாங்க திருவள்ளுவர் அணியினர். கம்மி ரன்னுக்கு போட பார்ப்பாங்க பாலு. ஒரு புல் டாஸ் லெக் சைடு, அங்கே பிருத்விக் ஃபீல்டர் இருக்கார், விக்கெட், குட் கேட்ச். கார்த்தி தனது விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன், அடுத்த பேட்ஸ்மேனாக வடிவேல் வீரகுரு அணி ஹிட்டர், பிக் ஹிட்டர். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கண்டிப்பாக அடிப்பார் இவர், ரொம்ப நாள் ஆச்சு இவர் விளாண்டு. ஒரு மேட்ச் விளாண்டு கொடுப்பாரா? செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் வடிவேலு, ரிவர்ஸ் திரும்பி கண்டிப்பாக அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், பாரதி, குட் கேட்ச், விக்கெட். வடிவேல் தனது சந்தித்த முதல் பந்திலேயே விக்கெட் மூலியமாக வெளியேறாரு. அடுத்த பேட்ஸ்மேனாக வீரகுரு அணிக்காக பசுபதி. ஹாட்ரிக் விக்கெட்டாக மாறுமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க, அதன் காரணமாக ஹாட்ரிக்கும் மிஸ் ஆகிடுச்சு. துரத்தி போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டரு, அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு, அதன் காரணமாக நிற்க வச்சு 3 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி, அங்கே மறுபடியும் ஒரு மிஸ் ஃபீல்டு, கேட்சை விட்டார் கீப்பரு, டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர், கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர், மறுபடியும் கீப்பர் டாட். 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 36. மறுபடியும் மாதவன் வந்து அந்த 3 ரன் பாரதி. அடுத்த ஓவரை வீச கிருபா. போன ஓவரம் 3 ரனில் பிடிச்சி போட்டு போயிட்டாங்க. மாதவன் வந்து போன ஓவரம் 3 ரன்னுக்கு பிடிச்சி போட்டு போயிட்டார். ஃபஸ்ட் பால் நேராக ஸ்டெம்புக்கு பின்னாடியே அடிச்சிருக்காங்க, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், குட் ஸ்டாப் கார்த்திகிட்டேருந்து 1 ரன். ஸ்ட்ரைக்கில் வந்து அருண் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இங்கே விஜய்கிட்ட பால் லெக் சைடு, 1 ரன். கிருபாட்டிருந்து நெக்ஸ்ட் பால் சூப்பராக ஓவர் போட்டுட்ருக்காப்புல லெக் சைடு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க, கேட்ச் பிடிப்பாரா? டேக்கன், குட் கேட்ச். பசுபதி தனது விக்கெட்டிலிருந்து வெளியேறாரு. அடுத்த பேட்ஸ்மேனாக கோபி அவர்கள் வீரகுரு அணிக்காக. கிருபா சூப்பராக ஓவர் வீசிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு, தொட்டு
அங்கே ஒரு சிறு தடுமாற்றம், அதுக்காக ஒரு ரன்னு தான் ஓடிருக்காங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஒரு ஒரு மேட்சி கீப்பர் ஒரு எட்ஜு. அங்கே பாரதி வந்து ஃபுல் ஸ்டாப், வந்து ஸ்லோவா ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே பிருத்விக்கு ஃபீல்டரு சூப்பராக தேக்கினார் பால், ஆனால் அது டஃப்பான கேட்ச் தான், பிடிக்க முடியல. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 42. லாஸ்ட் 2 ஓவர். 7வது ஓவர் வீச யார் வரா? 2 ஓவருக்கு 40 அடிக்கணும். அடுத்த ஓவர் வீச விஜய். ஓவருக்கு 20 தான். ஸ்ட்ரைக்கில் வந்து அருண் இருக்காப்புல, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரு ஸ்லோயராக தான் போடுவாங்க. கண்டிப்பாக ஒரு 4 6ஆவது தேவை அந்த ஓவரில். என்ன பண்ணுறான் பார்ப்போம். முதல் பந்து 7வது ஓவரின் முதல் பந்து ரிவர்ஸ் திரும்பி ஆடிருக்காங்க, அடிச்சிருக்காரு. 6ஆ 6ஆ 4ஆ? எல்லைக்கோட்டு நடுவராக 4ஆக அறிவிக்கப்படுகிறது. 4. நெக்ஸ்ட் பால் மொதல் பாலே 4 அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பி மறுபடியும் அங்கே தேர்ட்மேன் திசையில் அங்கே உடம்புல பட்டுட்டு அங்கே தூரமாக போயிடுச்சு பால். அதன் காரணமாக 2 ரன் ஓடிடுவாங்க. ஓட்டாங்க. 2. தேர்ட் பால் ரிவர்ஸ் மறுபடியும் திரும்பி கீப்பர் டாட். 34 ரன் அடிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மறுபடியும் இறங்கி போய் பவுலர் தலைக்கு மேலேயே அடிச்சுட்டு விக்கெட். அவரும் தனது விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார். அடுத்த பேட்ஸ்மேனாக கோபி. வீரகுரு அணிக்காக இன்னும் 34 ரன் அடிக்கணும். 8 பாலுக்கு 34 அடிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 8 பந்துக்கு 34 அடிக்கணும். மறுபடியும் லெக் சைடு அங்கே யாருமே இல்லை, கேப்பில் போகுது. கண்டிப்பாக இது 4 தான். கோபி சந்தித்த முதல் பந்தே பவுண்டரி அடிச்சிருக்காரு. இன்னும் 30 ரன்னு தேவை. 7 பாலுக்கு 30 அடிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் பால் மறுபடியும் இறங்கி போய் அடிச்சுட்டு ஓட முயற்சி. பவுலர் கைக்கு அடிச்சிட்டாரு. டாட். 7 ஓவர் முடிவிட்டே அணியின் எண்ணிக்கை 52. 6 பந்துக்கு 30 அடிக்கணும். 5 6 தான் தேவை. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கோபி ஸ்ட்ரைக்கில் இருந்தானா கண்டிப்பாக 5 6 அடிச்சிருவாப்புல. பார்ப்போம். கடைசி ஓவரை வீச இறுதி ஓவர். 3வது பரிசு மற்றும் 4வது பரிசுக்கான இப்போட்டியில் வந்து கிட்டத்தட்ட திருவள்ளுவர் அணியினர் 3rd பிரைஸ் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். இறுதி ஓவரை வீச ரித்விக். 8வது ஓவர். 6 பாலுக்கு 30 அடிக்கணும். ஃபஸ்ட் பால் ஒரு வைடில் உடம்பு ஒட்டி போட்டார். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். விக்கெட். கேட்ச் பிடிச்சிட்டாரு. கண்டிப்பாக முதல் பந்தே விக்கெட் எடுத்துட்டார். 5 பந்துக்கு 30 அடிக்கணும். நான் சைக்கிளே கோபி இருக்கார். 5 6 அடிக்கணும். கண்டிப்பாக அடிக்கலாம். அவர் டிஷர்ட்டில் 5 போட்டிருக்காரு வேறு. 5 6 தான். 2வது பால் உடம்புல பட்டு ஓட்டாங்க. கோபி சைக்கிள் வந்துட்டார். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக கேசவன். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயராக லெக் கட்ரு. டாட். நெக்ஸ்ட் பால் டாட். இந்த போட்டியில் வந்து திருவள்ளுவர் அணியினர் வெற்றி பெறினாங்க. அவங்க 3வது பரிசு பெற்ற திருவள்ளுவர் அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 4வது பரிசு எடுத்த வெற்றி பெற்ற வீரகுரு அணிக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.